2016 ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 2024 இது 9th இயர் எனக்கு. இனிஷியலாக அவ்வளோ கிளைண்ட்ஸ் வரல. ஒரு 2 இயர்ஸ் ரொம்ப டல்லாக தான் போயிட்டு இருந்தது. கிளைண்ட் வீட்டு வாசலில் நிற்பாங்க. அதை பார்க்கும்போது இன்னும் எனக்கு ஒரு பாசிட்டிவாக நாங்கள் பண்ண டிசைன் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. பட் வித்தின் 2 days திருப்பி நாங்கள் புதுசாக ஆர்டர் அதே. ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா இன்றைக்கி இல்லைனாலும் கண்டிப்பாக எனக்கோ ஒரு நாள் லைஃப்பில் பெரிய ஆள் ஆகலாம். எப்போதுமே உயர்ந்து கொண்டே தான் இருப்பாங்க. அனைவருக்குமே மே தின நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனல்ல வருஷம் மே தினத்தை முன்னிட்டு எப்போதுமே கோவில்பட்டியில ஆண்டர்பிரினர்ஸை நம்ம மீட் பண்ணிட்டே வரோம். இந்த வருஷம் அதே மாதிரி கோவில்பட்டி மட்டும் இல்லாமல் காஸ்டியூம் டிசைனிங்ல தமிழ்நாடு முழுவதுமே கோடி கட்டி பறந்துட்டு இருக்கிற டாடிஸ் கேர்ள் டிசைனர் ஸ்டுடியோஸோட ஷண்மதி மேம் தான் நம்ம மீட் பண்ணுறோம். ஹாய் மேம், உங்களை பற்றின இன்ட்ரடக்ஷன் எங்களுக்கு சொல்லுங்க. ஹாய், திஸ் இஸ் ஷண்மதி. எனக்கு இது 9th இயர் இந்த பிஸ்னஸில் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இன்றைக்கி தான் தெரியுது 9 years ஓடிச்சுன்னு. நாங்கள் வெட்டிங் அவுட்ஃபிட்ஸ் ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருக்கோம். போத் க்ரூம் அண்ட் பிரைட் 2 பேருக்குமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆர்டர்ஸ் வரதா செஞ்சு த்ரூ இன்ஸ்டாகிராம் அண்ட் இன்டர்நெட் கூகுள் மூலியமாக. ஸோ அவ்வளோதான். இந்த காஸ்டியூம் டிசைனிங் நீங்கள் எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருப்பீங்க அண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க? யா ஸ்டார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பர்பஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணலை. நான் போடுற அவுட்ஃபிட்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்து காலேஜ்லேருந்தே எனக்கு ஆர்டர்ஸ் வரதா செஞ்சுது. 2016 ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 2024 இது 9th இயர் எனக்கு. ஸோ 9 years எப்படி போச்சுன்னு தெரியல. ஓகே தான், பட் இப்போது ஹாப்பி. பிகினிங்லேருந்தே கிட்ஸ் பெண்கள் குழந்தைகள் நீங்கள் டிசைனிங் பண்ணீங்களா, இல்லை ஸ்டார்ட் அப் பண்ணும்போது நீங்கள் பெண்களுக்கு மட்டும் பண்ணீங்களா? இல்லை, ஆக்சுவலி இனிஷியல் ஸ்டேஜில் வந்து கேர்ள்ஸ்க்கு மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். பெரியவங்களுக்கு கிட்ஸுக்கெலாம் பண்ணல, மென்ஸ்க்கும் பண்ணல. அப்புறமா அது மேரேஜ் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தப்போ மேரேஜ் ஆனவங்களுக்கு அடுத்து பேபி பிறந்தது. ஸோ பேபிக்கு பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் சில பிரைட்ஸ் என்ன கேட்டாங்க, க்ரூம்ஸ்க்கும் பண்ணித்தாங்கன்னு கேட்டாங்க. ஸோ ஏன் நம்ம மொத்தமாக எல்லாேருக்கும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மென் உமன் கிட்ஸ் எல்லாேருக்கும் இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மோர் தென் எவ்வளோ கேன்சர் நீங்கள் பண்ணியிருப்பீங்க இது வர? இனிஷியலாக அவ்வளோ கிளைண்ட்ஸ் வரல. ஒரு 2 years ரொம்ப டல்லாக தான் போயிட்டு இருந்தது. நான் அந்த டைம் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணேன். அதனால் எனக்கு கிளைண்ட் வரலங்கிற டிப்ரெஷன் இல்லை. அண்டு பிஸ்னஸ் டல்லாக போயிட்டுருக்கோங்கிற ஃபீலிங் பெருசாக இல்லை. ஸோ வந்தால் கிளைண்ட் அட்டன் பண்ணுவேன், வரலன்னா ஃபீல் பண்ண மாட்டேன். ஸோ அப்படியே மூவ் ஆகிட்டே இருந்தது ஒரு 2 வருஷம். செகண்ட் இயர் இப்போ பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் நான் ஸ்கூல்லேருந்து ஈவினிங் வர்றதுக்கு, ஸ்கூல் முடிஞ்ச ஈவினிங் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கிளைண்ட் வீட்டு வாசலில் நிற்பாங்க. அதை பார்க்கும்போது இன்னும் எனக்கு ஒரு பாசிட்டிவாக இன்னும் கொஞ்சம் என்னை அப்படியே பூஸ்டப் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து ரேண்டமாக வர ஆரம்பிச்சிது. ஆனால் டைம் ஆச்சு, இப்போ தான் நல்லா ரீச் ஆகிருக்க மாதிரி தோணுது. ஸோ இட் டேக் சம் டைம், அது ஆக தான் செய்யும். கண்டிப்பாக எல்லா கிளைண்ட்ஸுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ எவ்வளோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லேயும் நீங்கள் எப்படி கிளைண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணீங்க? ஓகே, நிறைய கஷ்டங்கள் வந்துருக்கும் கண்டிப்பாக. ஆமாம், ஏன்னா நாங்கள் டிசைன் பண்ணுறது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு பண்ணுற ட்ரெஸ்ஸு. ஸோ அது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னா அதை அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் காமிச்சிருவாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. பட் எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணோன்னு சொல்ல முடியாது. ஒரு சில மிஸ்டேக்ஸ் வரதான் செஞ்சுது. பட் ஒரு பிரைடுக்கெலாம் வந்து நாங்கள் பண்ண டிசைன் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. பட் வித்தின் 2 days திருப்பி நாங்கள் புதுசாக ஆர்டர் அதே அவங்க சொன்ன அதை ரீகரெக்ட் பண்ணி புதுசாக ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணி கொடுத்துறோம். ஸோ மேக்ஸிமம் எங்களோட பாயிண்ட்லேருந்து கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் எங்களோட சக்ஸஸ் நினைப்போம். ஸோ அதனால் அவங்களுக்கு அதுலேருந்து லேர்ன் பண்ணதுக்கப்புறமா கிளைண்ட் கிட்ட நல்ல ஒரு கனெக்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு பாண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எப்படி பிடிக்குது
பிடிக்குது, எந்த டிசைன்ஸ் அவங்களுக்கு பிடிக்குதுங்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறமா தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது. ஸோ இப்போ அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறோம் அண்டு ரிப்பீட்டடாக கிளைண்ட்ஸ் அதனால கூட வராங்க. இந்த டிசைனிங் ஃபீல்டில் ஒரு பொண்ணா நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண அண்ட் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் என்னென்ன இது மேம்? நீங்கள் ஃபீல்டுகிட்டே போயிடலான்னு ஏதாவது ஒரு கட்டத்தில் நீங்கள் நினச்சிருக்கீங்களா? அப்படி நினைக்கல. இஷ்டப்பட்டு வந்து ஃபீல்டு, பிகாஸ் எனக்கு ட்ரெஸ்ஸிங் ரொம்ப பிடிக்கும். அதனால் என்றைக்குமே அப்படி நினச்சது இல்லை. பட் டஃப் சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்திருக்கு, அதை ஃபேஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். பட் நானாக இஷ்டப்பட்டு வந்தனால அந்த கஷ்டத்தை யார்ட்டையும் ஷேர் பண்ணதில்லை. பட் இருந்திருக்கு, அது அவ்வளோதான், அது அப்பப்போ வரும். பட் அதை ஓவர் கம் ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜில் இல்லை இந்த ஃபீல்டே வேணாம்ப்பா நான் வெந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு நிலைமை பார்த்துருக்கீங்களா? இல்லை, அப்படி வந்தது இல்லை, அப்படி தோணுனதும் இல்லை. ஓகே மேம். ஆல்ரெடி ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்துச்சா இல்லை நீங்களாக ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்களா? உங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்ன அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, என்னெல்லாம் நடந்துச்சு, நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? ஓகே, ஆக்சுவலி அப்படிலாம் கிடையாது. பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க, பட் ஃபினான்ஷியலி கிடையாது. சப்போர்ட் பண்ணாங்கன்னா, நான் ஸ்கூல்லேருந்து வரதுக்கு முன்னாடி கிளைண்ட் இருந்தாங்கன்னா ஃபுல்லாக அவங்க டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க, பார்த்துப்பாங்க அந்த மாதிரி. அண்ட் இன்னொன்று ரொம்ப மாரல் சப்போர்ட். நான் எந்த வீட்லேயும் வந்து பொண்ணுக்கு மேரேஜ்க்கு முன்னாடி இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்க மாட்டாங்க, எனக்கு கொடுத்தாங்க. பட் ஃபினான்ஷியலி வந்து எங்கள் டேடி என்கிட்ட சொல்கிற விஷயம், காசு வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு, ஒரு விஷயத்துக்கு வந்து ஈஸியாக எல்லாமே நான் போராடாமல் எனக்கு கிடச்சிருச்சுன்னா அதோட வேல்யூ எனக்கு தெரியாது. மேபி அப்படி அவங்க அன்னைக்கு எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பிராண்ட் வந்து இவ்வளோ தூரம் பெருசாக ஆயிருக்குமா, நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னோட வேறு சிந்தி நான் வேலை பார்த்துருப்பேனான்னு எனக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு இல்லைன்னு சொல்லிட்டு அதை நான் வேஸ்ட் கூட பண்ணியிருக்கலாம். ஒரு ஷூட் அந்த டைம்லலாம் ஷூட்டுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம், ஒரு மாடல் அரேஞ்ச் பண்ணி ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறது. அப்போது நான் ஸ்கூலில் ஜாப் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல. ஸோ எனக்கு மந்த்லி சேலரி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 12,000. ஓகே, அந்த 12,000 வந்து அப்போவே 2017லவே இன்ஸ்டாகிராம் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண புதுசு. நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன்னா என்னால் வந்து பேஜ் ரன் பண்ண முடியல. ஸோ நான் அதுக்கு 5,000 கொடுத்து பேஜை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வச்சுருந்தேன். அது போக ரிமைனிங் பேலன்ஸ் ஃபுல்லாகவே என் ஷூட்டு, என் பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் தான் பண்ணேன். ஸோ நான் ப்ராஃபிட் ஓரியன்டாக நான் திங்க் பண்ணல. அப்படிங்கும் போது நான் அங்கே ஏர்ன் பண்ணதை இதில் போட்டேன். ஒன்ஸ் அதை விட்டுட்டு இதை மட்டும் பார்க்குற அளவுக்கு இப்போ நான் டெவலப் ஆகிருக்கேன். இந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் கொடுத்தது என் பேரண்ட்ஸ் அண்ட் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்ணேன். ஸோ பேரண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப இருந்துச்சு. ஆஃப்டர் மேரேஜ் என் ஹஸ்பண்ட் ஃபுல் சப்போர்ட். ஒரு ஆணுக்கு ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. பட் இதில் வந்து என்னோட வெற்றிக்கு பின்னாடி என் அப்பா, என் ஹஸ்பண்ட், என் அம்மா ரொம்ப சப்போர்ட். ஸோ ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சு, பட் ஃபினான்ஷியலி கிடையாது. நிறைய பெண்கள் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வராங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஒரே விஷயந்தான், எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நீங்கள் பண்ணுறதை பண்ணிகிட்டே இருங்க. சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு மெச்சூரிட்டி உங்களுக்கும் எடுத்து டைம் ஆகும், அதை அடையிறதுக்கு டைம் ஆகும். இன்னொன்று, நீங்கள் பண்ணிகிட்ருக்க ஒர்க்கை கான்ஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். இந்த மந்த் டல்லாக இருக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் சூப்பராக இருக்கலாம், இல்லை இந்த வருஷம் சூப்பராக போகலாம், அடுத்த வருஷம் டல்லாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கோயில்பட்டிலே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இங்கே பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. கேர்ள்ஸ் இவ்வளோ தூரம் வீட்லேயும் நான் பண்ணும்போதெல்லாம் வீட்டில் இப்படிலாம் அலோவ் பண்ணதே கிடையாது. அந்த 9 இயர்ஸில் வந்து நிறைய ஆரி ஒர்க்கர்ஸ், நிறைய டிசைனர்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கோயில்பட்டியில். ஸோ அதை பார்க்கும்போதே நம்ம கோயில்பட்டி தான் இப்படி டெவலப் ஆகிருக்கான்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருங்க போதும். ஃபீல்ட் அவுட் ஆயிராதீங்கிறத நான் எப்படி சொல்கிறேன்னா, நமக்கு ஆர்டர்ஸ் வரலையே, நம்ம வேறு ஃபீல்டு ஸ்கிப் ஆகிக்கலான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக இருங்க, ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த நிறைய விருதுகள் வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அண்ட் என்னென்ன விருதுகள் தான் வாங்கியிருக்கீங்க? அது ஜேசியிலேருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் சக்தி மசாலாலேருந்து ஸ்ரீசக்தி விருதுகளில் டாப் 10 கேட்டகரியில் செலக்ட் ஆகியிருந்தேன். பட் ஃபைனலில் வின் பண்ணல. ஓகே. அதுக்கப்புறம் இங்கே தூத்துக்குடியில் ஒரு அவார்ட் கொடுத்தாங்க, ஐகான் ஆஃப் தூத்துக்குடின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மொமெண்ட் இது போக இன்னும் நிறைய அவார்ட்ஸ் இருக்குது, காலேஜஸ்லலாம் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டு ஆண்டர்ப்ரனர் அவார்டு NECயில் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பட் இது எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து மோட்டிவேட் பண்ணுற விதமாக இருக்குது. அதை நினைக்கும் போது இன்னும் ஓகே, இது பத்தாது, இன்னும் ஓடணும் ஒரு ஸ்டேஜ்லேயே நம்ம அடுத்து மூவ் ஆகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த மொமெண்ட் எப்படி இருந்ததுன்னா, ஓகே நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்து டாப்பர் கிடையாது, மிடில் ஸ்டூடெண்ட் தான். பட் ஜஸ்ட் பாஸ் ஆகிற அளவுக்கு கிடையாது, அபோவ் 60 இருப்பேன். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நல்ல இன்ட்ரெஸ்ட். ஸோ என்னால் ஸ்டடீஸில் வாங்க முடியாத
அவார்ட்ஸ் எல்லாம் நான் என்னோடய ஃபீல்டில் வாங்குவேன் போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இந்த உழைப்பாளர் தினத்தில் மற்ற உமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஹார்ட் ஒர்க் தான் ஃபஸ்ட்டு. நைட்டுன்னு பகலுன்னு பார்க்காதீங்க, எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள், ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், அவ்வளோதான். ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா இன்றைக்கி இல்லைனாலும் கண்டிப்பாக எனக்கோ ஒரு நாள் லைஃப்பில் பெரிய ஆள் ஆகலாம். அதை நம்பி தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு ஏதாவது ஒரு நெகட்டிவ் நடந்துச்சுன்னா அதை நினச்சி ரொம்ப அதிலேயே இருந்து டிப்ரெஷனில் போய் உங்களோட பாத்தை வந்து டைவர்ட் பண்ணிடாதீங்க. ஸோ நடக்கிறது நடத்துகிட்டே இருக்கா. லைஃப்ங்கிறது வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கலந்தது தான். ஸோ அப்ஸும் வரும் டவுன்ஸும் வரும். நீங்கள் ஈவனாக ஒரே திங்கிங் ஒரே பாத்தில் போயிட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேம். எல்லா விஷயமே செம்மையாக ஆன்சர் பண்ணிங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே இது மோட்டிவேஷனாக எனக்கும் நான் நம்புகிறேன். அது இந்த பிஸி ஷெட்யூலில் எங்களுக்காக டைம் ஒதுக்குங்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ ஆக்சுவலி நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் இது கோயில்பட்டியில் இருக்கிற ஒரு ஆளை கூப்பிடணும். ஏன்னா இப்போது எல்லாருமே வந்து யூடியூப் பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஊரில் இருக்கிற ஒருத்தவங்களை வந்து ஹானர் பண்ணணும், நம்ம ஊரில் இருக்கிறவங்கள ஒருத்தவங்களை வேல்யூ புரிஞ்சு நீங்கள் இவ்வளோ தூரம் கூப்பிட்டதுக்கு நான் கேவிபி டாக்கீஸ் அவங்க யூடியூப் சேனலுக்கும் அவங்க பேஜுக்கும் தான் நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக போகிறேன். அண்ட் டியூ டு உங்களுக்கு நீங்களும் இவ்வளோ அழகாக ப்ரிப்பேர் பண்ணி நான் ஒரு 10 minutes லேட் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் இவ்வளோ சூப்பராக வந்து பொறுமையாக இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கேவிபி டாக்கீஸ் பேஜுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ராகவன் ப்ரோக்கு ரொம்ப தேங்க்ஸ்.